என்னோட அன்பான குட்டி குட்டி நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த பாரதத்துல ராஜாவோட ஆட்சி நடந்துட்டு இருந்தது. அந்த ராஜாக்கு ராணி, அன்பான ராஜகுமாரன், அழகான ராஜகுமாரி எல்லாரும் இருந்தாங்க. சக்தி வாய்ந்த கடவுள், அப்புறம் துஷ்ட ராட்சதர்கள் இவங்கெல்லாம் கூட இந்த பூமியை ஆட்சி செஞ்சாங்க. முன்னொரு கால உலகத்தை பார்க்க வாங்க போகலாம் நாம. ராஜா ராணிய பார்க்கலாமே, யுவராஜா யுவராணி அங்குண்டே. பார்த்து மகிழ இருக்குது தெய்வம், அதோட கூட ராட்சசர்கள். கப்பலில் ஏறி பயணம் செய்து செல்லலாம் வாங்க முன்னொரு காலத்துக்கு. முன்னொரு காலத்துக்கு, முன்னொரு காலத்துக்கு, முன்னொரு காலத்துக்கு. கிருஷ்ணனின் ஜனனம், பிரபஞ்சத்தை இயக்கும் தெய்வங்களை இந்திய இதிகாசம் போற்றுகிறது. பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன், இவருக்கு சிவன் என்ற பெயரும் உண்டு. பிரம்மா பிரபஞ்சத்தை படைப்பவர், விஷ்ணு அதை காப்பவர், சிவன் தீய சக்திகளை அழிப்பவர். காலத்திற்கு ஏற்ப விஷ்ணு நம் பூமிக்கு வருகை தந்து மக்களோடு கூடி வாழ்ந்திருக்கிறார். அவர் இவ்வாறு செய்ததை அவதாரம் என்று நாம் கூறுகிறோம். விஷ்ணு இவ்வாறு அவதாரம் எடுத்து மக்களிடையே வசித்த ஒரு அவதாரம்தான் கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணன் அவதரித்து கோகுலத்தில் துள்ளி விளையாடியதை இன்று நாம் காணப்போகிறோம். மதுரா நாட்டு மன்னனாக இருந்தவன் உக்ரசேனன். அவன் நீதி விழுவாத மன்னன். மிகுந்த ஆற்றலோடு அவன் நாட்டை ஆண்டதால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தனர். அந்த அரசனுக்கு ஒரு மகன். அவன் கொடியவன், பெயர் கம்சன். அவன் ஈவிரக்கமில்லாதவன். கம்சன் தீமைகளை விரும்பிச் செய்பவன். அவன் இளவரசனாக முடிசூட்டப்பட்டவனும் கூட. ஆகவே அவன் வருங்காலத்தில் அரசனாகி விடுவோனோ என்று மக்கள் அஞ்சினர். கல்லுக்குள்ளும் ஈரம் என்பதைப் போல் கம்சனின் இதயத்திலும் பாசம் இருந்தது. அவன் சகோதரி தேவகியின் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தான். அந்த சகோதரியின் மீது அன்பு மழை பொழிந்து அவளை செல்லமாக வளர்த்து வந்தான். தேவகி வசுதேவன் என்பவனை மணக்கவிருக்கிறாள். வசுதேவன் மிகவும் நற்குணம் படைத்தவன். என் அன்பு சகோதரி தேவகி திருமணம் புரிந்து மதுராவை விட்டு சென்று விடுவாயே என்று என் மனம் வருந்துகிறது. கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் உங்களை காண நான் நிச்சயம் வருவேன். விரைவிலேயே தேவகியின் திருமண நாள் வந்தது. கோலாகலமான திருமண விழா. மக்கள் ஆட்டம் பாட்டம் என்று கொண்டாடி மகிழ்ந்தனர். ஆடை அணிகலன்களோடு அழகு தேவதையாக திகழ்ந்தாள் தேவகி. அனைவருக்கும் அறுசுவை விருந்து படைக்கப்பட்டது. வான வேடிக்கைகளும் மக்களின் மகிழ்ச்சி ஆரவாரமும் விண்ணை பிளந்தன. திருமணம் விமரிசையாக நடந்தேறியது. தேவகி தன் புகுந்த வீடு செல்லும் நேரம் வந்துவிட்டது. உனக்காக நாங்கள் இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதே தேவகி. நுழைவாயில் வரை நானே உனக்காக தேரை ஓட்டிச் செல்கின்றேன். கம்சன் நகரத்தின் நுழைவாயில் வரை தேரை ஓட்டிச் செல்லுகிறான். நகரத்தின் நுழைவாயிலை தாண்டி ரதம் செல்லப் போகும் நேரத்தில் தெய்வீக அசரீரி ஒன்று விண்டிலே ஒலித்தது. ஏ கொடியவனே கம்சா, உனது முடிவு காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தேவகிக்கு பிறக்கப் போகும் 8வது குழந்தை உனக்கும் நீ இழைக்கும் கொடுமைகளுக்கும் முடிவு கட்டப் போகிறது. அசரீரி ஒலித்துக் கொண்டிருக்க இடியும் மின்னலும் விண்ணை தாக்கின. அடைமழை பெய்யத் தொடங்கியது. மதுரா நாட்டு மக்கள் வாயடைத்து பயந்து போயினர். கம்சனும் கதிகலங்கி போய்விட்டான். அசரீரி கூறியது அவனது அறிவிற்கு எட்டியதும் அவன் யோசிக்கத் தொடங்கினான். யார் நீ? என் எதிர்காலத்தை பற்றி கூற நீ யார்? இந்த கம்சனின் விதியை அவனே நிர்ணயித்துக் கொள்வான்.
ஆனால் அசிரியின் சொற்கள் அவன் உள்ளத்தை விட்டு நீங்கவே இல்லை. அவன் தேவகியின் கூந்தலை பற்றி அவளை தேரை விட்டு வெளியே இழுத்தான். அருமை சகோதரியே, நீயா என்னை கொல்லப் போகும் குழந்தையை ஈன்றெடுக்கப் போகிறாய்? அப்படி நடப்பதற்கு தான் ஒருபோதும் விடமாட்டேன். தேவகியை கொல்ல கம்சன் தனது வாளை உருவினான். வசுதேவன் அவன் காலை பிடித்து மன்றாடி கேட்டுக்கொள்ளுகிறான். கம்சா, அவளை விட்டுவிடு. பிறக்கப் போகும் ஒவ்வொரு குழந்தையையும் நான் உன்னிடமே கொடுத்து விடுகிறேன். தயவு செய்து அவளை விட்டுவிடு. தேவியை ஒன்றும் செய்யாதே கம்சா, அவளை விட்டுவிடு. கம்சன் சற்று சிந்தித்துவிட்டு தேவகியின் மீது இருந்த பிடியை தளர்த்தினான். நீ இங்கேயே இருப்பாய். உனக்கு பிறக்கப் போகும் ஒவ்வொரு குழந்தைக்கும் மரணம் என் கையால் தான் சம்பவிக்கும். அசிரியின் குரலால் பீதியடைந்த கம்சன் காவலாளிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தான். தேவகியையும் வாசுதேவரையும் பாதாள சிறையில் அடையுங்கள். சூரிய உதயத்தை அவர்கள் இனிமேல் காணக்கூடாது. அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் போதெல்லாம் முதலாவதாக எனக்கு தெரியப்படுத்துங்கள். என் உத்தரவை யாராவது மீறினார்கள் என்றால் அவர்களது தலையை நான் துண்டித்து விடுவேன். மறந்து விடாதீர்கள். உக்ரசேனன் மறுப்பு தெரிவிக்கிறான். கம்சா, நீ இவ்வாறு செய்யலாமா? தேவிக்கு உன் சகோதரி. அவள் மீது நீ கருணை காட்ட வேண்டும். நான் இந்நாட்டு அரசனாக இருக்கும் வரை இவ்வாறு செய்வதை அனுமதிக்க மாட்டேன். அப்படி என்றால் இனிமேல் நீங்கள் அரசன் இல்லை. காவலர்களே, இந்த அரசரை கைது செய்து அவரை தேவகியுடன் பாதாள சிறையிலே அடைத்து வையுங்கள். கம்சனின் மீது பயம் கொண்ட காவலர்கள் உடனே அவனது உத்தரவை நிறைவேற்றினர். இப்போது தேவகியும் வசுதேவனும் மதுராவில் இருண்ட பாதாள சிறையிலே அடைந்து கிடந்தனர். அவர்கள் உண்ண உணவின்றி அருந்த நீர் இன்றி அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முதல் குழந்தை பிறக்கப் போகும் நேரம் வந்தது. தேவகி தன் குழந்தைக்கு நேரப்போவதை நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாள். அவன் எவ்வளவு பெரிய கொடுமைக்காரன் என்று அறிந்திருந்தாலும் எங்காவது அவன் மனதிலே கருணை இருக்காதா என்று ஏங்குகிறாள். என் முதல் குழந்தையை ஒன்றும் செய்ய மாட்டான். 8வது குழந்தைதானே அவனுக்கு யமன். தெய்வங்களே, எங்களையும் எங்களுக்கு பிறக்கப் போகும் குழந்தைகளையும் காப்பாற்றுங்கள். ஆனால் தேவகியின் நம்பிக்கை தவறாகிப் போனது. விரைவிலேயே தேவகிக்கு முதல் குழந்தை பிறந்தது. மன்னருக்கு மன்னா, உங்கள் சகோதரி தேவகிக்கு முதல் பிரசவம் நடந்திருக்கிறது. ஆஹா, அப்படியா? உடனே நான் எனது சகோதரியை காணச் செல்ல வேண்டும். உடனே கொடிய கம்சன் பாதாள சிறைக்கு விரைந்து செல்கிறான். குழந்தை எங்கே? என் மருமகன் எங்கே? தேவகி, நான் அவனை தூக்கிக் கொள்ளலாமா? தேவகி நடுநடுங்கி போனாள். இருப்பினும் தன் சகோதரன் கருணை காட்டுவான் என்றும் நம்பினாள். இவனோ இப்போதுதான் பிறந்த பச்சிளம் பாலகன். இந்த குழந்தையினால் உன் போன்ற பலசாலிக்கு என்ன தீங்கு நேர முடியும்? அவள் நம்பிக்கை வீண் போனது. கம்சன் தேவகியின் குழந்தையை எடுத்து தரையிலே ஓங்கி அடித்தான். நொடியிலே குழந்தை உயிர் துறந்தது. துக்கம் பொங்கி வர தேவகியும் வசுதேவனும் வாயடைத்து நின்றனர். என்ன காரியம் செய்து விட்டாய் ஓ கம்சா! ஒரு பாவமும் அறியாத சிசுவை ஈவிரக்கமின்றி கொன்றாய். இப்போது உண்மையிலேயே என் மகன் ஒருவனால் உன் கொடுமைகளுக்கு முடிவு வர வேண்டும் என்று நான் மனதார தெய்வத்திடம் வேண்டுகிறேன். நான் அவனை உயிரோடு விட்டால் தானே நீங்கள் சொல்வது சம்பவிக்கப் போகின்றது. காவலர்களே, அடுத்த குழந்தை பிறந்தால் அதை உடனே என்னிடம் தெரிவியுங்கள். ஒவ்வொரு முறை குழந்தை பிறக்கும் போதும் இதே நிகழ்ச்சி மீண்டும் மீண்டும் நடந்தேறியது. கம்சன் தேவகி வசுதேவனுக்கு பிறந்த குழந்தைகளை கொல்லுகிறான். அவர்களது 7வது குழந்தையின் கரு வசுதேவனின் 2வது மனைவியின் கருவாக மாற்றப்படுகிறது. அது பிறக்கும் முன்னரே இறந்து விட்டதாக கம்சன் நினைத்து விட்டான். இப்போது தேவகிக்கு 8வது குழந்தை பிறக்கப் போகிறது. தாங்கள் ஏதாவது செய்யக்கூடாதா? ஒரு குழந்தையாவது உயிர் பிழைக்கக் கூடாதா? ஒவ்வொரு குழந்தையும் இவ்வாறு வதைக்கப்படுவதை என்னால் காண முடியவில்லை. பொறுமையாக இரு தேவகி. பல வருடங்களாக நாராயணனை துதித்து வருகிறோம். நிச்சயமாக அவன் நம் மீது கருணை காட்டுவான். இப்படியாக தேவகியின் 8வது குழந்தை பிறக்கும் நாளும் வந்து சேர்ந்தது. கடும் புயல் அடித்துக் கொண்டிருக்கிறது.
இடியின் சத்தம் காதுகளை பிளந்து கொண்டிருக்கிறது. மதுரா நகரம் இதுவரை கண்டிராத கதிகலங்க வைக்கும் சூறாவளியில் தத்தளிக்கிறது. பெரும் சத்தத்தோடு இடைவிடாது அடைமழை பொழிந்து கொண்டிருக்கிறது. நடுநிசி நேரம் அழகான அழகான ஆண் குழந்தை ஈண்டெடுத்தாள் தேவகி. அந்த நிகழ்ச்சி வாசுதேவனின் கண்களில் ஆனந்த கண்ணீரை வரவழைத்தது. தெய்வீக கலையான குழந்தை. நாராயணா, உனக்கும் கூட இதயம் இல்லையா? கருணை என்ற சொல்லை உன் மனம் மறந்து விட்டதா நாராயணா? இது உன் உலகம். தர்மத்தை நிலைநாட்ட நீ எப்போது வரப்போகிறாய்? வசுதேவனின் கேள்விகளுக்கு பதிலாக சிறையிலே தெய்வீக அசிரிரி ஒலித்தது. வாசுதேவா, நாராயணனே உனக்கு மகனாக பிறந்திருக்கிறாய். கவலைப்படாதே. அசிரிரி கூறிய வாக்கு உண்மையாக போகிறது. குழந்தையை கோகுலத்திற்கு எடுத்துச் செல். அங்கு நந்தனின் மனைவி யசோதை ஒரு பெண் குழந்தையை பெற்றிருக்கிறாள். இந்த குழந்தையை அங்கு விட்டுவிட்டு அந்த குழந்தையை இங்கு கொண்டு வா. உனது 8வது குழந்தை கோகுலத்தில் வளரட்டும். அவன் கம்சனை கொன்று மக்களை காப்பாற்றப் போகிறான். எப்படி? அதை நான் எப்படி செய்வேன்? வாசுதேவன் முடிப்பதற்கு முன்பே அசிரீரி மறைந்து விட்டது. ஓ தேவகி, பாதாள சிறையை விட்டு எப்படி வெளியே செல்வது? தெய்வ வாக்கை நான் எப்படி காப்பாற்றுவது? தெய்வமே கட்டளை இட்டிருக்கிறதென்றால் அதுவே நமக்கு ஒரு நல்ல வழியும் காட்டாதா? நம்பிக்கையை தளர விடாதீர்கள். ஆனால் குழந்தையின் அழும் குரல் காவலர்களை எச்சரித்து விடுமே. காவலர்கள் உறங்குகிறார்கள், தெரியவில்லை? உங்கள் சங்கிலிகள் அவையும் மறந்துவிட்டனவே. என்ன அதிசயம்! சிறை கதவுகள் தானாக திறக்கின்றனவே. நேரம் கடத்தாதீர்கள். விரைவாக செய்து முடிப்பது மிகவும் அவசியம். வாசுதேவன் குழந்தையிடம் சென்று அதை அள்ளி கையில் எடுக்கிறான். ஒரு மூங்கில் கூடையில் குழந்தையை வைத்து தலையில் தூக்கிக் கொண்டான். தயக்கத்துடன் பாதாள சிறையை விட்டு வெளியே வந்தான். அதிசயத்திலும் அதிசயம், அவன் சிறையிலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்க ஒவ்வொரு காவலாளியாக தூக்கத்தில் விழுந்து கொண்டிருந்தனர். கிருஷ்ணன் பிறப்பது ஒரு சாதாரண விஷயமா? அந்த தெய்வீக குழந்தையின் மீது தேவர்களும் தெய்வங்களும் பூமாதேவியும் ஆசியை மழையாக பொழிந்தனர். வாசுதேவன் மழையிலே நடக்கத் தொடங்கினான். அவன் அவ்வாறு செய்தவுடனேயே பல தலைகள் கொண்ட நாகப்பாம்பு ஒன்று அவனுக்கு குடைபிடிக்கத் தொடங்கியது. குழந்தையின் மீது மழை விழாமல் இருக்குமாறு பாம்பும் உடன் ஊர்ந்து வந்து கொண்டே இருந்தது. அந்த நாகம்தான் வைகுண்டத்தில் அன்றாடம் மகாவிஷ்ணு சயனித்து மகிழும் ஆதிசேஷனாகும். இந்த அதிசயங்களால் ஆச்சரியமடைந்த வாசுதேவர் கோகுலம் நோக்கி நடக்கத் தொடங்கினார். குழந்தை சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனின் அவதாரம் என்று அறிந்து கொண்ட வாசுதேவர் தெய்வத்திற்கு சேவை செய்வதாக எண்ணி மேலும் பயணத்தை தொடங்கினார். சிறிது நேரம் பயணம் செய்து அவர் யமுனை நதிக்கரையை வந்தடைந்தார். விடாது பெய்து கொண்டிருக்கும் மழையின் காரணமாக யமுனை நதி பெருகி கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. நீர் இரு கரைகளிலும் மோதுகிறது. கண்ணுக்கு ஒரு படகு கூட தென்படவில்லை. ஆனால் குழந்தையை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்வதில் வாசுதேவர் திடமாக இருக்கிறார். அவர் நதிநீரிலே காலடி எடுத்து வைக்கிறார். என்னே அதிசயம்! அவர் அவ்வாறு காலை வைத்ததுமே யமுனை நதி இரண்டாக பிளந்து அவருக்கு வழிவிடுகிறது. குழந்தையோடு வாசுதேவன் செல்லுகிறார். இடைவிடாமல் அடைமழை பெய்ததால் கரை புரண்டு ஓடுகிறது யமுனை. அலை இங்கும் அங்கும் பாய்கிறது. ஆனால் வசுதேவர் குழந்தை கண்ணனோடு அதன் நடுவில் செல்லுகிறார். வானோர் ஆசீர்வாத மழை பொழிந்து கொண்டிருக்கின்றனர். அற்புதமான காட்சி அல்லவா? வசுதேவர் கோகுலம் வந்து சேர்ந்து விட்டார். அவர் நந்தகோபனின் வீட்டை அடைந்து கண்ணன் பிறப்பதாக அசிரீரி கூறியதை விளக்கிக் கூறினார். அமைதியான அழகான அந்த பால கிருஷ்ணனின் முகத்தை கண்டு ரசித்த நந்தகோபர் அதிசயித்தார். தனக்கு பிறந்த பெண் குழந்தையை வசுதேவரிடம் கொடுத்துவிட்டு அவர் கூறினார், வசுதேவரே, என் உயிரை பணயம் வைக்க நேர்ந்தாலும் நான் என் கண்ணனை காப்பாற்றுவேன். மிக்க நன்றி நந்தகோபரே. நானும் தேவகியும் உமக்கு என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நான் செல்கிறேன்.
நான் அங்கு இல்லாதது காவலர்களுக்கு தெரிந்தால் அந்த கொடியவன் கம்சன் தேவகியை எப்படியெல்லாம் துன்புறுத்துவானோ தெரியாது. வாசுதேவர் நந்தகோபனின் பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு தன் பாதாள சிறைக்கு திரும்பி வரத் தொடங்கினார். வாசுதேவர் சிறையை வந்தடைந்ததுமே சிறை கதவுகள் தானாக மூடிக்கொண்டன. காவலர்கள் கண்விழிக்கத் தொடங்கினர். வசுதேவரின் கால்களில் போடப்பட்டிருந்த சங்கிலியும் தானாக கட்டுப்போட்டுக் கொண்டது. சிறையை அடைந்த வாசுதேவர் பெண் குழந்தையை தேவகியிடம் கொடுத்தார். அழகாக விளையாடிக் கொண்டிருந்த பெண் குழந்தையை கண்ட தேவகி மிகவும் மனம் வருந்தினாள். எவ்வளவு அழகான குழந்தை! ஒரு பாவமும் அறியாத அப்பாவி குழந்தை. கம்சனின் காலில் விழுந்து கெஞ்சியாவது இவளை நான் காப்பாற்றப் போகிறேன். குழந்தை அழத் தொடங்கியது. காவலாளிகள் எச்சரிக்கை அடைந்தனர். விரைந்து சென்று கம்சனிடம் தெரிவிக்க அவனும் பாதாள சிறைக்கு ஓடோடி வந்தான். ஓ, என்னை வதம் செய்ய போகிறவனை நான் காண வந்திருக்கிறேன். ஓஹோ, தவறாக சொல்லிவிட்டேனே. அவனை நான் கொல்ல வந்திருக்கிறேன். அவன் குழந்தையை தேவகியிடமிருந்து பிடுங்கிக் கொண்டான். சகோதரா, கருணை காட்டு. இது ஒரு பெண் குழந்தை. இதனால் உன்னை போன்ற பலசாலியை எப்படி கொல்ல முடியும்? குழந்தைக்கு உயிர் பிச்சை கொடு. உன்னை கெஞ்சி கேட்கிறேன். இது எந்த குழந்தையானால் என்ன? உனது 8வது குழந்தை மடிய வேண்டும். அதுவும் என் கையால் மடிய வேண்டும். இதுதான் நான் கூறும் அசிரீரி. அந்த குழந்தையை தரையில் ஓங்கி அடிக்க முயல்கிறான். அதிசயத்திலும் அதிசயம் நிகழ்ந்தது. குழந்தை அவன் கையிலிருந்து விடுபட்டு மேலே பறந்தது. ஓர் அழகிய தேவியின் உருவம் அங்கே தெரிந்தது. கொடியவனே கம்சா, உன்னை வதம் செய்ய போகிறவன் பிறந்து விட்டான். உயிரோடும் இருக்கிறான். அவன் கையால் உன் மரணம் சம்பவிக்கும். அவன்தான் தேவகியின் 8வது குழந்தை. அவ்வாறு கூறிய பின் அந்த தேவி உருவம் மறைந்து விட்டது. உண்மை அறிந்த கம்சன் நிலைகுலைந்து போனான். அவன் கோபாவேசத்தில் கொதித்தான். தேவகியையும் வசுதேவனையும் ஒரு நாளும் விடுதலை செய்யப் போவதே இல்லை என்று அவன் சூளுரைத்தான். அதே நேரம் கோகுலத்தில் கிருஷ்ணன் பிறந்ததை கொண்டாடி மகிழ்கின்றனர். கண்ணனின் வரவினால் நந்தகோபனும் யசோதையும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்து இருந்தனர். ஊரே அந்த குழந்தையை காண திரண்டு வந்தது. மாதர்கள் குழந்தையை அழகாக அலங்கரித்த தொட்டிலிட்டு பாட்டுக்கள் பாடி மகிழ்ந்தனர். அந்த குழந்தையின் முகத்தில் இருந்த பிரகாசமும் சாந்தமும் ஊர் மக்களை வியப்பில் ஆழ்த்தியது. யசோதை நந்தகோபனின் அன்பு அரவணைப்பில் கண்ணன் கோகுலத்தில் ஆயர்பாடிகளோடு துள்ளி விளையாடி வளர்ந்து வந்தான். ஒருமுறை கண்ணன் சின்னஞ்சிறுவனாக இருந்தபோது ஊர் மக்கள் மழைக்கும் இடிமின்னலுக்கும் கடவுளாயிருக்கும் தேவராஜன் இந்திரனுக்கு பூஜை செய்ய நினைத்தனர். அப்பொழுது சின்னஞ்சிறுவனாகிய கண்ணன் கூறுகிறான், கோவர்தன பர்வதத்தை நீங்கள் பூஜை செய்தால் என்ன? மழை இருப்பதால் தானே மாரிக்காலத்தில் மழை பொழிகிறது. உங்களுக்கு பால் வழங்கும் கோமாதாவை வணங்குங்கள். மழைக்கு நீங்கள் மரியாதை செலுத்த வேண்டும். அதுவே உங்களை புயலிலிருந்து காப்பாற்றுகிறது. ஊர் மக்கள் கண்ணன் சொல்வதின் பொருளை உணர்ந்தனர். கண்ணன் சொல்வதும் சரிதான். நாம் எல்லோரும் கோவர்தன மலையடிவாரத்திற்கு சென்று அதை பூஜிக்கலாம். வாருங்கள். இதனால் இந்திரனின் கோபம் கட்டுக்கடங்காமல் போனது. ஊர் மக்களுக்கு நல்ல பாடத்தை புகட்ட வேண்டும். ஒன்றும் அறியாத ஒரு குழந்தையின் பேச்சை கேட்டு என்னை அவமதிப்பதா? இதுவே நான் அவர்களுக்கு கொடுக்க போகும் தண்டனை. கோகுலம் நீரில் மூழ்கி அழிகின்ற வரை இடியோடும் மின்னலோடும் மழையை பொழியச் செய்ய போகிறேன். இந்திரதேவனின் கோபக்கடலில் கோகுலத்து மக்கள் சிக்கித் தவித்தனர். ஒளிமயமாக இருந்த ஊர் இருளை கவ்வியது. கருமேகங்கள் தோன்றின. வானத்தை பிளந்து இடி இடித்தது, மின்னல் அடித்தது. என்ன நடக்கிறது? தேவர்களுக்கு நம் மீது கோபமா? நாம் என்ன தவறு செய்து விட்டோம்? அடைமழை இடைவிடாது பெய்ததால் பயிர்கள் நாசமாயின. கால்நடைகள் மடிந்தன. வீடுகள் சரிந்தன. இதற்கு காரணம் தேவேந்திரனின் கோபம்தான். அவருக்கு பூஜை செய்யாமல் விட்டதன் பலனை அனுபவிக்கின்றோம்.
7 நாட்கள் தொடர்ந்து மழை பொழிந்தது. ஊர் மக்கள் இந்திரனிடம் மன்னிப்பு வேண்டினர். ஆனால் அதனால் பலனில்லை. நாம் கண்ணனிடம் செல்வோம். அவனால் தான் நம்மை காப்பாற்ற முடியும். அந்த அடைமழையிலும் மக்கள் நந்தகோபனின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். மக்களின் கவலையான முகங்களை கண்ட கிருஷ்ணன் அவர்களை தேற்றுகிறான். கவலை கொள்ள வேண்டாம் கோபியர்களே, கோவர்தன மலை நம்மை காக்கும். வாருங்கள், மலையடி வாரத்திற்கு செல்வோம். இடி மின்னலுக்கு இடையே கிருஷ்ணன் அவர்களை வழிநடத்தி செல்லுகிறான். தங்களுடைய கால்நடைகள், குடும்பங்கள், உடைமைகளோடு மக்கள் அவனை பின்தொடர்ந்து சென்றனர். அவர்கள் அவ்வாறு நடந்து சென்று கொண்டிருப்பதை கண்ட இந்திரனின் கோபம் மேலும் அதிகரித்தது. மழையின் பலமும் அதிகரித்தது. இடைவிடாது இடி இடித்துக் கொண்டே இருந்ததால் மக்கள் பீதி அடைந்தனர். ஆனால் கண்ணனின் சாந்தமான முகத்தைக் கண்டு அவர்கள் சமாதானமாகி அவனை பின்தொடர்ந்து மலையடிவாரத்திற்கு சென்றனர். விரைவிலேயே கோவர்தன மலை அடிவாரத்திற்கு அவர்கள் வந்து சேர்ந்தனர். அங்கு வந்ததும் கண்ணன் நின்றான். அதைக் கண்ட மக்கள் அவன் என்ன செய்கிறான் என்று தெரியாது விழித்தனர். பயத்தினால் சிலர் நிலை குலைந்து போய்விட்டனர். ஆனால் கண்ணன் செய்து கொண்டிருந்த செயலைக் கண்டு மலைத்து நின்றனர். அங்கு தனது சுண்டு விரலால் கிருஷ்ணன் மலையை தாங்கி பிடித்துக் கொண்டிருந்த காட்சியைக் கண்டு ஊர் மக்கள் அதிர்ச்சி அடைந்து நின்றனர். கிருஷ்ணன் மலையை உயர தூக்கி பிடித்துக் கொண்டிருந்ததால் ஊர் மக்கள் அனைவரும் அதன் அடியில் சென்று மழையிலிருந்து தப்ப முடிந்தது. அவர்களை அந்த மலை பெரிய குடை போல் காத்தது. இதனால் அவர்கள் இந்திரனின் கோபத்திலிருந்தும் காப்பாற்றப்பட்டனர். ஆனால் தேவேந்திரன் மசியவில்லை. இடி மின்னல் மழையால் ஊர் மக்களை மேலும் 7 நாட்களுக்கு தீவிரமாக துன்புறுத்தினான். ஆனால் கோகுலத்து மக்களுக்கு ஆபத்தில்லை. அவர்கள் கிருஷ்ணனால் காப்பாற்றப்பட்டு விட்டனர். கீழே நடப்பவைகளைக் கண்ட வானோர்கள் அதிசயத்தில் ஆழ்ந்தனர். பிரபஞ்சமே கிருஷ்ணனின் லீலையைக் கண்டு மலைத்து நின்றது. தேவேந்திரனின் சபையில் சான்றோர் ஒருவர் எடுத்துரைக்கிறார். ஓ தேவேந்திரா, கிருஷ்ணனை சாதாரண மானிடன் என்று எண்ணி விடாதீர்கள். மானிடப் பிறவி கிருஷ்ணனாக விஷ்ணுவே அவதாரம் எடுத்துள்ளார். பூலோகத்திற்கு சென்று நாராயணனை தாங்கள் நேரிலே சந்திக்க வேண்டும். தான் செய்த தவறை உணர்ந்த இந்திரன் விரைந்து பூலோகத்திற்கு வந்தான். கண்ணனின் முன் தலைவணங்கி தவறுகளுக்கு மன்னிப்பு கோரினான். அகம்பாவம் என் கண்களை மறைத்து விட்டது. என்னை மன்னியுங்கள். தாங்கள் யார் என்று நான் அறிந்திருக்கவில்லை. புன்னகையோடு கண்ணன் இந்திரனை மன்னித்தான். மழை மாயமாய் மறைந்தது. சூரிய கதிர்கள் கோகுலத்தை ஒளிபெறச் செய்தன. கண்ணன் கோவர்தன மலையை கீழே வைக்க ஆயர்பாடிகள் மகிழ்ச்சியோடு வீடு திரும்புகிறார்கள். நீடித்த கொண்டாட்டம் முடிந்து ஆயர்பாடிகள் தங்கள் மாடு மேய்க்கும் வேலையையும் விவசாயத்தையும் தொடங்கினர். கண்ணனும் நண்பர்களுடன் வீடு திரும்புகிறான். தன் வேலையாகிய மாடு மேய்ப்பது, விளையாடுவது, கோபியரை சீண்டுவது போன்ற வேலைகளை தொடர்ந்து செய்யத் தொடங்கினான். மக்கள் அனைவரும் அதன் பிறகு மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் வெகு நாட்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர்.